தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். நடிகர் விஜய் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக 2025 இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நேற்று வரலும் ஒரு நட்சத்திரம் விஜய் என்றால் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்னு இருந்ததை தாண்டி இப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இனிமேல்ட்டு அவருக்கு கட்சிக்காரர்கள், அதாவது மாற்று கட்சியில இருக்கவங்க எல்லாருமே இனிமேல்ட்டு அவரை வேற மாதிரி பார்ப்பாங்க. வேற மாதிரி பார்ப்பாங்கன்னா நெருக்கடிகள்லாம் நிறைய வரும். விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து இப்போ விஜய் கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதிமுகவை அவர் குறை சொல்ல வேண்டியது இருக்கும், திமுகவை அவர் குறை சொல்ல வேண்டியது இருக்கும், பாஜகவை அவர் விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்றதுக்கு விஜய் எந்த அளவுக்கு தயாரா இருக்காருன்னு தெரியல. இல்ல நான் கட்சி ஆரம்பிப்பேன், ஆனா அரசியல் கட்சிகளையோ இல்ல அரசியல்வாதிகளையோ நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன்னா விஜய் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியாது. இல்ல அந்த கட்சி வளர்றதுலுமே ஒரு கேள்விக்குறியாகிடும். வெளிப்படையா சொல்லணும்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓகே அதனுடைய நிலைப்பாடு எதுவும் இல்லை, நாங்க நிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இதே நிலைப்பாடு ரொம்ப நாள் எடுக்க முடியாது. 2025 மக்களுக்கு பாதிப்பு வரும்போது ஒரு எடுத்துக்காட்டு பரந்தூர் விமான நிலையம்னா அப்ப விஜயோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும். சொத்து வரி, தண்ணி வரி, அதுல இருந்து ஆரம்பிச்சு மக்கள் பிரச்சனை, கரண்ட் பில் கட்ட முடியல, இல்ல லஞ்ச லாவண்யம் இருக்கு, இல்ல எங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடு நடக்குன்னா அப்பெல்லாம் விஜய் மக்கள் சார்ந்த குறைகளையோ இல்ல மக்கள் சார்ந்த கருத்துக்களையோ தெளிவுபடுத்தினார்னா அவருக்கு வளர்ச்சி இருக்கும். இல்ல நான் ஒரு அரசியல்ல இருக்கணும், எனக்கு அரசியல் தேவைப்படுது, சொத்துலாம் நிறைய இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் இருக்கணும், வருமான வரி அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு இருந்து ஒரு விடுவு வேணும், அதனால ஒரு அரசியல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி போக போறாரா, இல்ல மக்கள் சார்ந்த அரசியல் பண்ண போறாரா? இதுவரையிலும் அவர் படத்துலதான் வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு வெளிப்படையா மக்களோட உணர்வுகளுக்கு மக்களோட தேவைகளுக்கு ஏற்ற அரசியல் இன்னும் பண்ணவில்லை. 2025 பண்ணுவாரான்றதை நம்ம பார்க்கணும். இது ஒரு பார்வை. விஜயோட ரசிகர்களுக்கு, விஜய படத்தை பார்த்து நேசிக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். பரவாயில்ல, யார் யாருக்கோ நம்ம ஓட்டு போட்டோம், எந்தெந்த கட்சிக்கோ நம்ம தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம், பட் விஜயே கட்சிக்கு வராரு அப்படின்னும் போது அது ஒரு சாய்ஸ். பொதுவா மக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன், எனி காம்படிஷன் இஸ் குட் ஃபார் டெமோக்ரஸி. இப்போ விஜயும் அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது மக்களுக்கு இன்னொரு சாய்ஸ். வழக்கமா போட்டவங்களுக்கே திருப்பி போட்டு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இது இன்னொரு சாய்ஸாக இருக்கும். எனக்கு முன்னாடி பிரியன் அண்ணன் பேசுறது போல விஜயும் சீமானும் ஒருவேளை கை சேர்றாங்க அப்படின்னா இளைஞர் மத்தியில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கத்தை ஏற்படுத்துறது ஒன்றும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு ஒரு தலைவலியை கொடுத்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.